அனைவருக்கும் இனிய வணக்கம். நேர்களே, நண்பர்களே, மக்களே, இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, இந்தி சமஸ்கிருத ஆதிக்கத்திற்கு இடம் கொடுக்க மாட்டோம், உயிரை கொடுத்தேனும் தமிழை காப்போம் முதல்வர் ஸ்டாலின். மும்மொழி கொள்கையில் பிஜேபி தவிர அனைத்து கட்சிகளின் நிலைப்பாடும் ஒன்றே, கனிமொழி. மும்மொழி கல்வியை அமல்படுத்தும் சூழல் வந்துவிட்டது. தமிழக ஆளுநர் ரவி மீண்டும் சர்ச்சை கருத்து என்கின்ற தலைப்பில் இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் பல்வேறு சாராம்சங்களை கொண்ட விஷயங்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக மும்மொழி கல்விக் கொள்கை, அடுத்து மும்மொழி கொள்கை, அடுத்து புதிய தேசிய கல்விக் கொள்கை, அதுக்கப்புறம் நிதி தர மறுத்தல், அதையும் தாண்டி கடந்த 26ஆம் தேதி கோவை பீளமேட்டில் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் தேச விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர் பேசியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலையும் ஒரே நாடு, ஒரே கல்வி, ஒரே கொள்கை, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம் என்கின்ற மக்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை கையாளுபவர்கள்தான் தேச விரோத சக்திகள், இவர்களே நாம் அகற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு நீண்ட கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதே போல் ஆளுநர் ரவி அவர்கள் தற்பொழுது தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கைக்கு உண்டான ஒரு சூழல் வந்திருக்கிறது, அதனை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய அறிக்கையையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இதை வைத்து இன்றைய விவாத நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. இன்றைய விவாத நிகழ்ச்சியில் இணையமொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி அவர்களை வரவேற்கிறோம். மாலை வணக்கம் சார். வணக்கம் சார். அடுத்தபடியாக அதிமுகவின் திரு விஜயகுமார் அவர்கள். வணக்கம் விஜயகுமார் சார். அடுத்தபடியாக அரங்கினில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னணி நிர்வாகியும் மாநில செய்தி தொடர்பாளருமான திரு முருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கினில் தமிழக பிஜேபியினுடைய இளைஞரணியினுடைய மாநில துணைத் தலைவர் டாக்டர் ராஜசேகர் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஐயா. புகழேந்தி ஐயா, உங்களுடைய கருத்துக்களை முதலாவது கேட்க விரும்புகிறோம். இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தினுடைய சாராம்சங்களை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ தொடர்ந்து இந்த மும்மொழி கொள்கை, டீலிமிட்டேஷன், இதை பற்றியே தமிழக அரசு பேசி வருவது ஒரு மடைமாற்றக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு அரசினுடைய அவல நிலைகளை மறைப்பதற்காகவே இது போன்ற ஒரு அஸ்திவாரத்தையும் ஒரு தந்திரத்தையும் கையில் எடுத்திருக்கிறார்கள் என பிஜேபி உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்குது. அது ஏற்புடைய கருத்தா? உங்களுடைய பதில். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கிற கருத்து என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய கருத்து. தமிழ்நாட்டினுடைய கடந்த காலம், இன்றைக்கு, நாளைக்கு என்று, நேற்று, இன்று, நாளை என்று நினைக்கக்கூடிய அளவிற்கான மொழி பிரச்சனையில் மிக தெளிவாக இந்த தமிழ்நாடு நீண்ட நெடுங்காலமாக இருப்பதை குறிக்கின்ற வகையில் யாருக்கு எடுத்து சொல்லணுமோ அவங்க பாணியிலேயே அவங்களுக்கு சொன்னார். அதுதான் முக்கியம். நீங்க எல்லாவற்றிற்கும் படிக்கணும்னு சொல்லும் போது இந்திய படிக்கணும் போது இதே போலதான் பார்லிமெண்ட்ல இந்தியா ஒரு நாடு என்பது அல்ல, இந்தியா இஸ் a subcontinent, இது ஒரு துணை கண்டம், பல மொழிகள் பேசுகிற தேசிய இனங்களை கொண்ட நிலப்பரப்பை கொண்ட இந்த நாடு, இந்த கண்டம். இந்த கண்டத்தில் பல தேசிய மொழிகள் இருக்கின்றன. இதுல நீங்க ஹிந்தி மட்டும்தான் பேசணும்ன்றதை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. வந்தால் அது நாடுடைய வளர்ச்சிக்கு தளர்ச்சி ஆயிடும்னு அண்ணா சொல்ல, பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அப்பதான் அறிவிச்சாங்க, இந்திய ஒன்றியத்தின் பன்முக தன்மையையும் மொழி வழி பண்பாடுகளையும் குலைப்பவர்கள் தான் உண்மையான தேச விரோதிகள். இது நம்முடைய நாட்டில் இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகிற வரை ஆட்சி மொழியாக ஆங்கிலம் நீடிக்கும் என்ற உறுதிமொழியை நேரு அவர்கள் மிக சிறப்பாக, அவர் சிந்தனை பயப்பட்டவர், நாட்டின் நலன் அக்கறை கொண்ட மாபெரும் தலைவர். பார்லிமெண்ட்ல பேசிட்டு பார்லிமெண்ட்ல பேசிய அவருடைய பேச்சை கடிதமாக ஒரு பிரைம் மினிஸ்டரே அவருடைய கைப்பட கடிதமாக எழுதி அதை இந்திய தலைவர்களுக்கும் அனுப்பி வைத்தார். ஆக மொழிப்போரினுடைய வரலாற்றில் இவ்வளவு இருக்கும் பொழுது இன்றைக்கு திடீரென எல்லாவற்றையும் கடந்து இப்ப என்ன நாட்டுல தேவை, திசை மாற்றுவது யாரு? நாமா? இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும்.
பிஜேபி அரசாங்கத்திற்கு பல நெருக்கடிகள், பல சூழ்நிலைகள். அதுல எதையாவது ஒண்ணு சொல்லணும்ன்றதுனால இப்போ மொழி பிரச்சனைக்கு வந்து மொழி பிரச்சனை தேவையில்லாம இங்க ஒரு குழப்பத்தை உண்டாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மிக தெளிவாக நாம குறிப்பிட விரும்புகிறோம். இந்த தமிழ்நாட்டில் என்ன போற 2 மொழி, ஆங்கிலமும் தாய்மொழியும். தாய்மொழி என்பது அவரவர்கள் யாருடைய தாய்மொழியாக இருந்தாலும் அண்ணா தான் சொன்னார். 1968 மார்ச் மாதம் 3ஆம் தேதி சட்டப்பேரவையில அறிஞர் அண்ணா அவர்கள் பொழுது சொன்னார், தாய்மொழி என்பது யாராக இருந்தாலும் அவருடைய சிந்தனை அவன் தாய்மொழியில் தான் வரும். தாய்மொழி என்பது அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய பயிற்சி, அவர்களுடைய தொடர்புக்கு. அதே நேரத்தில் உலக தொடர்பு இருக்கு ஆங்கிலம். அந்த ஆங்கிலமும் இந்த தாய்மொழி வந்து 2 பேரும் படிச்சு 2 மொழியை படிச்சு நல்லா வரட்டும் தான் அண்ணா சொன்னார். தேவையில்லாமல் இந்த முன்னிணைப்பு என்கின்ற பொழுது இன்னைக்கு கூட நம்முடைய முதல்வர் நீங்க சொன்னீங்களே, அது ஒரு குறிப்பு வரும். அதுதான் அதுல இருக்க ரகசியம். என்ன தெரியுமா, நம்ம நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என் கடமை. இந்தி என்று சொல்லி முதலில் கொண்டு வருவார்கள். கொண்டு வந்ததற்கு பிறகு கொஞ்ச நாட்களில் சமஸ்கிருதமும் ஒரு வகுப்பில் ஆரம்பிப்பார்கள். இது ஒரு 18,000 பேர் 140 கோடியில பேசக்கூடிய செத்து போன சமஸ்கிருதம் என்று பெயர் பெற்ற அந்த சமஸ்கிருதத்துக்கு 652 கோடியை ஒதுக்கி இருக்கிற மோடி அரசு, அந்த வளர்ச்சிக்கு 652 கோடி. நம்முடைய செம்மொழி தமிழுக்கெல்லாம் வெறும் 8 கோடி, அதுக்கு கீழே கொடுத்துட்டு 22 கோடி, அப்புறம் 24 கோடின்னு பண்றவங்க 652 கோடி சமஸ்கிருதம். புரியுதா? அடுத்த கட்டமாக சமஸ்கிருதத்தை கொண்டு வர்றது. சமஸ்கிருதத்தை கொண்டு வரும்போது என்ன ஆகும் நம்ம நிலைமை? நம்முடைய மாணவ எதிர்கால பிள்ளைகளின் நிலைமை ஒண்ணு தெரியுங்களா? சென்னை ராஜதானியில் ஒரு சட்டம் இருந்தது. சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் MBBS விண்ணப்பிக்க முடியும், படிக்க முடியும் ஒரு சட்டம் வச்சிருந்தாங்க சென்னை ராஜதானி. அப்ப யார் அதை எதிர்த்தது? பெரியார். அந்த கருத்தை எடுத்து ஏன் யாரும் படிக்க கூடாதா, டாக்டர் ஆகக்கூடாதான்னு கேட்கும்போது, டாக்டர் படிப்பதற்கு தனி அறிவு வேணும், அது உங்களுக்கு எல்லாம் கிடையாதுன்னு பதிலாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனா நம்முடைய நீதி கட்சி ஆட்சியின் மூலமாக அந்த சட்டத்தை தூளாக்கி ரத்து செய்து எல்லாரும் டாக்டர் படிக்க வைக்கிற சூழ்நிலை வந்தது. இப்படி மொழியை கொண்டு வந்து அனைத்தையும் பின்னால் தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவனுங்க சும்மாவே 28 மாநிலங்கள்ல இருக்கு. 28 நேற்றைக்கு முன்தினம் கூட செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னும் கூட தெளிவா முதல்வரே அவருடைய அறிக்கையில கூட அன்னைக்கே கூட கொடுத்தாரு. இந்தி பேசுகிற மாநிலங்களில் பீகார் ஆகட்டும், UP ஆக இருக்கட்டும், மத்திய பிரதேசமாகட்டும், ஜார்க்கண்ட் ஆகட்டும், உத்தரகாண்ட், இந்த மாதிரியான மாநிலங்களிலே மத்திய எல்லா ராஜஸ்தான் உட்பட பல்வேறு இடங்களில் தாய்மொழியாக அவர்களுக்கு இந்தியை சொல்லி, அரசு மொழியாகவும் இந்தியை சொல்லி, ஆங்கிலத்தையும் அவர்களுக்கு சரியாக கற்றுக் கொடுக்காமல் ஒரு மொழி மட்டும் அவர்கள் படித்து அந்த ஒரு மொழி மூலமாக பாவம் அவர்கள் எங்கெல்லாம் வேலை தேடி பல இடத்தில் அலைவதை நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிலைமையை தமிழ்நாட்டில் கொண்டு வரதா? தமிழ்நாட்டுல வந்து இந்தியை படித்ததனால் இந்தியாவிற்கு என்ன பலன் நலன் வரப்போது? ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்காம இங்க வேலை ஒரு ஆதிக்க சக்திகள் நம்முடைய சொல்றார். எதுவாக இருந்தாலும் கடைசியா சொல்றார், உயிரை காப்போம், எங்க உயிரையே கொடுத்தாலும் கொடுத்து தமிழை பாதுகாப்போம்னு எங்க முதல்வர் தலைவர் சொல்லியிருக்காரு. ஓகே சார், இதை நான் முதல் சுட்டு கருத்தை எடுத்துக்கிறேன். நான் அதை முதல் சுட்டு கருத்தை எடுத்துக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். அப்படியே இணைப்பில் இருங்க. அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய மாநில இளைஞரணி தலைவர் டாக்டர் ராஜசேகர், அதாவது ஐயா சொன்னதும் பார்த்துருக்கீங்க, அந்த கடிதத்தினுடைய சாராம்சத்தை ஐயா சொல்லியிருக்கிறாரு. நான் மடைமாற்றம் செய்யலாம் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை இதில் யார் மடைமாற்றுறாங்கன்றது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் தொடர்ந்து ஹிந்தியை திணிக்கிறீர்கள்? அது மூலமாக சமஸ்கிருதம் உள்ளே வரும், அந்த சமஸ்கிருதத்துக்கு இத்தனை கோடியா தமிழுக்கு ஒதுக்கலை அப்படின்னு நம்மெல்லாம் தமிழ் பேசுகிறோம் அப்படின்றப்போ அது ஒரு ஆதங்கமாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி முதல்வர் சார்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. கோயிலில் போனால் அர்ச்சனை சமஸ்கிருதம், நீங்கள் தமிழ் ஒரு மொழி இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, சமஸ்கிருதம் தான் தூக்கி பிடிக்கிறீங்களா, அப்போது கோவிலில் தமிழுக்கு சமஸ்கிருதத்துக்கு பதிலாக தமிழ் அர்ச்சனை பண்ண வேண்டியதானே அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய அது ஃபஸ்ட்டு முதல்வருடைய அறிக்கையில் சொல்லியிருந்த அந்த ரொம்ப கேட்சியான கோட், உயிரை கொடுத்தேனும் தமிழை காப்போம், இல்லை நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு.
உயிரை கொடுத்து தமிழை காக்கணுமா ஃபர்ஸ்ட்? இல்லை அப்படிதான் காத்திருக்காங்க மொழி போரில். அப்படியா? ஆமாம் 60-60களில் நீங்க காத்து தான் தமிழ் இத்தனை நாள் தாங்கி பிடிச்சி நிக்குதா? தமிழ் எத்தனை வருஷம்? உங்க இயக்கம் எத்தனை வருஷம்? நீங்க எத்தனை வருஷம்? தமிழ் எத்தனை வருஷமா சார் இருக்கு? எத்தனையோ படையெடுப்புகளை தாண்டி, எத்தனையோ இயற்கை பேரழிவுகளெல்லாம் தாண்டி தமிழ் இன்னைக்கு வந்து தாங்கி நின்றுட்டு இருக்கு. தமிழை நீங்க எல்லாம் காப்பாற்ற வேண்டாம், தமிழை நீங்க காப்பாற்ற வேண்டாம். நம்மளை விட பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலான ஃபேக்ட். இந்த பழைய காலத்துல வந்து இந்த மேடையில வந்து பேச்சுக்கு அலங்கார பேச்சுக்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழை உயிர் கொடுத்து காப்போம் அதெல்லாம் வந்து மேடை பேச்சோட நிறுத்தி இருக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை வந்து இந்த மேனிப்புலேஷன் எல்லாம் நம்ப மாட்டாங்க. தமிழை நீங்க காத்தாலும் காக்காட்டாலும் தமிழ் தன்னை காத்துக்கொள்ளும், தமிழ் இருக்கும், தமிழ் இதுக்கப்புறமும் வாழும், நிறைய பேரை வாழ வைக்கும். நாங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், நாங்களும் தமிழர்கள் தான். எங்கள் அளவுக்கு தமிழ் பற்று உங்களுக்கு இல்லைங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற பஞ்சாயத்து. இன்னைக்கு மும்மொழி கொள்கை மூலமா ஹிந்தியை எங்க திணிச்சாங்கிறதுக்கு ஏற்கனவே இதே இடத்துல உட்காந்து நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். ஹிந்தி திணிப்பு மும்மொழி கொள்கையில கிடையாது, அப்சல்யூட்லி கிடையாது. ஒண்ணு, மும்மொழி கொள்கையினால எந்த மொழியை திணிக்கிறாங்க? தமிழை தான் திணிக்கிறாங்க. தமிழை தான் மும்மொழி கொள்கையில திணிக்கிறாங்க. கட்டாய பாடமாக 5ஆம் வகுப்பு வரை அனைத்து பாடங்களும் எல்லா சப்ஜெக்ட்ஸும் தமிழ்ல தான் படிக்கணும்னு சொல்றாங்க. தாய்மொழி வழி கல்வியில தான் படிக்கணும். தாய்மொழி வழி கல்வின்னும் பொழுது தமிழ்நாட்டுல தமிழ் தானே வரும், தமிழ் தானே மேக்சிமம். அப்ப தமிழை தானே திணிக்கிறாங்க. இங்க வந்து நீங்க தமிழ் மொழிக்கே ஆப்ஷன் கொடுக்குறீங்க. 2 லாங்குவேஜ்ங்கிற பட்சத்துல தமிழுக்கே ஆப்ஷன் கொடுக்குறீங்க. தமிழ் மக்கள் இப்ப பெரும்பாலும் பொதுவா பேசுவோம் கேப்ரியல், நம்ம வீட்டில் தானே தமிழ் பேசுகிறோம், நம்ம வேற மொழியை கற்றுக்கலான்னு தானே நினைக்கிறாங்க பசங்க. வேற மொழியை கற்றுக்கலாம் ஸ்கூலில் போய் நினைக்கிறாங்களா இல்லையா? பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த மனநிலைமை இருக்கு. அங்கே 2 மொழின்னும் பொழுதே கிடையாது, 2 மொழின்னும் பொழுதே தமிழ் வழி கல்வி படிக்கிறவங்களை பத்தி நீங்க பேசுறீங்க. நான் வந்து பொதுப்படையா இப்ப மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கு. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல வந்து பிரெஞ்சு எடுத்து படிக்கிறவங்க, ஹிந்தி எடுத்து படிக்கிறவங்க, சான்ஸ்கிரிட் எடுத்து படிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்? தமிழ் வீட்டுல பேசிக்கிறோம்ல, தமிழ் வீட்டுல கத்துப்போம்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இது. எல்லா தாய்மொழி கொண்டவர்களுக்கும் உண்டு. இப்ப தெலுங்கர்களும் வந்து வீட்டுல தெலுங்கு பேசுறோம், அங்க போயிட்டு நம்ம வேற மொழி படிச்சுக்கலாம். குழந்தை ஸ்கூல்ல வேற மொழி படிக்கிட்டோம், பிரெஞ்சு எடுத்துக்கிட்டோம். பிரெஞ்சு வந்து ஒரு ஃபேஷன். நானும் இந்த ஊர்ல தான் நான் படிச்சுட்டு வந்திருக்கேன், எனக்கும் தெரியும் பிரெஞ்சு வந்து ஃபேஷன். ஸோ அந்த மாதிரி வெவ்வேறு மொழிகள் எடுத்து படிக்கிற பிள்ளைகள் ஜாஸ்தி. இப்படி இருக்கும் பொழுது தாய்மொழியான தமிழ் மேல இருக்கக்கூடிய பற்று இவங்களுக்கு விட்டு போகுது, தமிழோட இருக்கக்கூடிய உறவு இவங்களுக்கு விட்டு போகுது. மும்மொழி கொள்கையில தமிழை கட்டாயப்படுத்துறோம். 5ஆம் வரைக்கும், முடிஞ்சாவது 8வது வரைக்கும் தாய்மொழி வழி எல்லா சப்ஜெக்டையும் படிங்கிறாங்க. நேத்து அமித்ஷா என்ன சொன்னாரு ஸ்டேஜ்ல? மருத்துவ கல்லூரிகள்ல தமிழ்ல பயிற்று வழியா இருக்கணும், பயிற்று மொழி தமிழா இருக்கணும்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஸ்கூல் பசங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நான் மருத்துவ கல்லூரியை பத்தி பேசுறேங்கிறாரு. அது எவ்வளவு உண்மை தெரியுமா? என் கூட தமிழ் வழி கல்வி படிச்சு என் கூட யூஜி படிச்ச பையன் இன்ன வரைக்கும் யூஜி முடிக்காம இருக்கான். ஏன்னா ஆங்கிலம் அவனால ஏத்துக்க முடியல. எத்தனை பசங்க அதுல இருந்து பாதியில ஸ்கூல் காலேஜ் டிராப் பண்ணிட்டு போயிருக்காங்க தெரியுமா? 2nd இயர்ல 3rd இயர்ல. ஏன்னா எங்களதுல வந்து அரியர்லாம் வச்சுட்டுலாம் போக முடியாது. ஃபெயில் ஆனா திரும்ப அந்த வருஷம் எழுதி பாஸ் ஆனாதான் திரும்ப அடுத்த வருஷத்துக்கு போக முடியும். அப்படி இருக்க வழியில தமிழ் வழியிலேயே ஸ்கூல் படிச்சுட்டு வந்துட்டு ஆங்கிலத்துல வரும்பொழுது, கல்லூரிக்குள்ள வரும்பொழுது அவனுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப மும்மொழி கொள்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழும் ஸ்ட்ராங் ஆகும், ஆஸ் அண்ட் லாங்குவேஜா இங்கிலீஷும் ஸ்ட்ராங் ஆகும். 3வது மொழி உங்களோட ஆப்ஷன் பஸ். நீங்க என்ன வேணா படிக்கலாம். நீங்க ஏன் அதை மேனிபுலேட் பண்றீங்க? இந்திய திணிச்சாங்கன்னு மேனிபுலேட் பண்றீங்க, சமஸ்கிருதத்தை திணிச்சாங்கன்னு மேனிபுலேட் பண்றீங்க. உயிரை கொடுத்து தமிழை காப்ப. தமிழ் 2800 4000 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துச்சு. அதுல ஒரு செக்மெட் ஒன்று வைக்கிறதுல மத்திய அரசு. என்ன செக்மெட்? இது பிரதமர் ஸ்ரீ அந்த ஆக்டுக்குள்ள வரும்போது சமக்கிர சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏகளை வரணும் அப்படின்னா, அந்த அமௌண்ட் வரணும் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நீங்க எஸ்எஸ்ஏக்குள்ள வரணும்னா உங்ககிட்ட வந்து அதுக்கு தமிழக அரசு வந்து கையெழுத்து போட்டு நாங்க அதுக்கு உள்ள உடன்படுறோம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு ஒரு சம் ஆஃப் நிதி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குழு அமைத்து அந்த குழுவினுடைய அடிப்படையில் நாங்க உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுல என்ன பிரச்சனை, எங்க பிரச்சனை உருவாகுது அப்படின்னா, தமிழக அரசுக்கு வர வேண்டிய நிதி, அதாவது பேரிடர் நிதினாலும் போராடி தான் பெற வேண்டியதாக இருக்குது,
கல்வி நிதினாலும் போராடி தான் பெற வேண்டியதாக இருக்குது, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையினாலும் போராடி தான் பெற வேண்டியதாக இருக்குது. இப்போது தமிழகம் வந்து எப்படி பார்க்குற மத்திய அரசை ஒரு எதிரியாக தான் வந்து பார்த்து நீங்க சித்தரிக்கிறீங்க. இல்லை, நீங்கள் பண்ணுகிற ஒவ்வொரு விஷயங்களும் தமிழக மக்கள்கிட்ட அப்படி தானே போய் சேருது. இதான் ஒரு யதார்த்தமான தமிழக மக்கள் கிட்ட போய் சேருதுன்னு சொல்லாதீங்க சார். நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க ஒரு தவறான கருத்தை. பிஜேபியோட தலைவர் அண்ணாமலையும் வந்து இதை பேசுறாரு, திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுறாங்க. அப்ப நீங்க தானே மக்களுடைய கடத்துறீங்க சார். நாங்க கடத்தலையே, நீங்க தானே மக்கள்கிட்ட கடத்துறீங்க சார். தமிழ்நாடு ஊடகங்களும் சரி, தமிழகத்துடைய இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பத்தியும் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். மக்கள்கிட்ட என்ன கருத்தை கொண்டு போறீங்க, அந்த மக்கள் அந்த கருத்துக்களை உள்வாங்கிக்கிறாங்களா ஏத்துக்கிறாங்களாங்கிறது ரெண்டாவது பட்சம். முதல் பட்சத்துல நீங்க கொண்டு போய் சேர்க்கிற கருத்து இப்ப வரைக்கும் இருங்க சார். பட்டி தொட்டி முதல் கொண்டு டாபிக் என்ன அப்படின்னா ஹிந்தியை திணிக்கிறாங்க. எப்ப நேத்து இவங்க ஹிந்தி எதிர்க்கிறாங்க. எந்த பட்டிக்கு நேத்து போனீங்க சொல்லுங்க சார். எந்த பட்டிக்கு போனீங்க? பட்டி தொட்டி என்பது கிராமம் சார். எந்த கிராமத்துக்கு? இன்னைக்கு ஒரு சோழவன் தான் போறோம்ங்களா? நேத்து எங்க போனீங்க நீங்க? இல்ல நான் சொல்றேன் சார், நீங்க வந்து இமேஜினரியா பேசாதீங்க. பாருங்க, இல்ல நான் பர்சனலா நான் சொல்றேன் சார். நீங்க டிஎம்கே காரங்க பேசணும்னா நீங்க டிஎம்கே காக பேசுங்க. இல்ல நான் டிஎம்கே பேசணும்னா நிறைய சார். நான் டிஎம்கே தமிழ்நாட்டு மக்கள் தான் நினைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா சார், நினைக்கிறாங்க சார். யார் சார் சொல்றது? நினைக்கிறாங்க சார். கிடையாது சார். நான் இல்ல சார், நான் ஜனநாயகத்தின் அடிப்படையில வாக்களிக்கிற முறையில ஒரு வாக்காளரா நான் சொல்றேன் சார். நேற்று சோழவந்தான்ல இருந்து என்னோட நண்பர் பெயர் சிவா, ஏன்னா அவர் வந்து குக்கிராமம் மட்டைப்பார் என்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, காலையில் டீ கடைக்கு போனால் என்னால் அரசியல் கேட்காம இருக்க முடியல. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறேன். இந்த ஹிந்தியை பற்றி இப்போ ஓவர் டாபிக் போகுது அப்படின்னா இதை பற்றி என்ன நான் கொஞ்சம் விளக்குங்கன்னு சொல்கிறாரு. அவர் வந்து தேங்காய் உரிக்கிற ஒரு நபர். சொன்னீங்களா? உண்மையை சொன்னீங்களா? உண்மையை சொன்னேன். 2 கட்சிகள் வச்சு அரசியல் பண்ணுன்னு சொன்னேன். உண்மையை சொல்லியிருக்கணும். அதுதான் உண்மை. அதுதான் சார் உண்மை. எப்படி சார் அது உண்மையாகும்? இல்ல, இந்திய திணிக்கல. நீங்க கையெழுத்து போட்டாதான் காசுன்றீங்க. தமிழ தான் சார் போட மாட்டேன்றாங்க. நாங்க சொல்றோம் சார், தமிழ தான் சார் திணிக்கிறோம். நாங்க தமிழ தான் பிஜேபி திணிக்குது, இந்திய திணிக்கல. உங்களுக்கு தமிழும் கத்துக்க கூடாது, இங்கிலீஷும் கத்துக்க கூடாது, உங்களுக்கு வேற எந்த மொழியும் கத்துக்க கூடாது. ஏன்னா உங்க வீட்டு பசங்க மட்டும் படிக்கணும். உங்க வீட்டு பசங்க மட்டும் படிக்கணும். இதுவும் நான் கேட்கல. இது மெயினான கேள்வி. இதுக்கு முன்னாடி கேட்டதும் ரொம்ப முக்கியமான கேள்வி. நாங்க தமிழ தான் திணிக்கிறோம், நாங்க தமிழ தான் திணிக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கேளுங்க. இன்னொரு பாயிண்ட் நீங்க எடுத்து வச்சுட்டு பாலிஷ்டா போயிடுறீங்க. எஸ்எஸ்ஏல சமகிர சிக்ஷா அபியான்ல இருக்கக்கூடிய அந்த நிதி வந்து ஹிந்தி வழி படிச்சாதான் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவோம்னு யாருமே சொல்லல. அதுக்குள்ள பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை நாங்க வந்து உள்வாங்கி நாங்க அந்த மாடல் ஸ்கூல், அது என்இபிக்கான மாடல் ஸ்கூல், புதிய கல்விக் கொள்கையோட மாடல் ஸ்கூல், அந்த ஸ்கூலுகளை நாங்க வந்து நியமிக்கிறதுக்காக தான் ஃபண்டு. அந்த ஃபண்டை வந்து நாங்க என்இபி எடுத்துக்க மாட்டோம், பிஎம் ஸ்ரீயை வேணா கொடுங்கன்னா எப்படி? பிஎம் ஸ்ரீங்கிறதே என்இபியோட மாடலை காட்டுறதுக்கு தான். என்இபி இல்ல வெறும் பிஎம் ஸ்ரீனா வெறும் கட்டடம் வச்சு என்ன பண்ணுவீங்க? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இதுக்கு நம்ம பதில் வாங்கலாம். அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு முருகையன் அவர்கள், அதாவது நாங்கள் வந்து ஹிந்தியெல்லாம் திணிக்கல தமிழ்நாட்டில், நாங்கள் தமிழை திணிக்கிறோம், தமிழை ஒழுங்காக படிங்க அப்படின்னு சொல்லி தமிழை திணிக்கிறோம். மருத்துவத்துறை வரைக்கும் தமிழுக்கு வந்து தொலைநோக்கு பார்வையோடு எங்களுடைய மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் வந்து இங்கே வந்து ஹிந்தியை திணிக்கிறாங்க, ஹிந்தி ஏன் போய் சொல்கிறீங்க? நான் ஓப்பனாக சொன்னேன், 2 கட்சிகளும் அரசியல் தான் பண்ணுறீங்க. உனக்கு ஹிந்தி வேணுன்றீங்க, உனக்கு ஹிந்தி வேணான்றீங்க. இதில் வந்து ஒரு படி மேலே போய் பிஜேபியுடைய தேசிய செயலாளர்கள் ஒருவரான திரு ராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, ஹிந்தி வேணான்னா 500 ரூபா நோட்டில் இருக்கிற ஹிந்தி எடுத்துட முடியுமா, அழிச்சிட முடியுமா உங்களால் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்வைக்கிறார். இப்போ இதற்கெல்லாம் இந்த மொழிகளுக்கு ஆதாரமாக இருப்பதெல்லாம் வந்து ஆரம்ப புள்ளி எங்கன்னு பார்த்தா மத்தியில் காங்கிரஸ் இருந்து தான் தொடங்குகிறது. காங்கிரஸ் பீரியடில் தான் இந்த மொழி போராட்டமே வந்து மொழிப்போர் தியாகிகள்லாம் அங்கே உயிர் நீத்த சம்பவம் இருக்குது. அப்போது மையப்புள்ளி இதற்கு காங்கிரஸா? அதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது சார். நீங்கள் இந்த டாப்பிக்கினுடைய இதுவே வந்து மும்மொழி கொள்கையை வந்து புகுத்துவது நிச்சயப்படுத்துவதுங்கிறத பற்றி தான் பேசணும். இப்போ இது என்னன்னா தமிழை நாங்கள் புகுத்துக்கிறோம்னு தலைப்பே மாற்றிட்டாங்க. அவருடைய தலைப்பே மாற்றிட்டாரு. என் கருத்து இல்ல, நான் இருக்கிற ஃபேக்ட் எடுத்து சொல்றேன். அது என் கருத்து கிடையாது. நம்முடைய தாய்மொழி தமிழ் சார். அதை வந்து வளர்ப்பது அல்லது அதை வந்து அதை நோக்கி நாம் பயணிப்பது என்பது நம்மளுடைய கடமை. அது இல்ல இப்பொழுது அடுத்தபடியா வந்து நமக்கு உலக இதுல வந்து இணைப்பு மொழியாக ஆங்கிலத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்றைய காலத்திலிருந்து நம்ம ஆங்கிலத்தை 2வது மொழியாக நாம் வந்து கொண்டு போயிருக்கோம். அது நமக்கு பெரிய பயனுடைய ஒரு மொழியாக இருக்கிறது. அதனால நாம் படிக்கிறோம். இப்போ 3வதாக இந்தியை நீங்கள் வந்து படியுங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இல்லையா? இப்போ 3வது மொழி ஏதாவது ஒன்று படின்னு இவங்க சொல்றாங்க. எனக்கு 2 மொழி போதும்னு நினைக்கிறேன். நீ 3வது மொழியை படிச்சுதான் ஆகணுங்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு? அவங்க வைக்கிற கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. என்ன கேள்வினா, இதை எதிர்க்கிறவர்களுடைய குழந்தைகள் எந்த பள்ளியில படிக்கிறாங்க, நாங்க கொண்டு வருகிற சட்டங்கள் எந்த பள்ளிக்கு உண்டானது, நீங்க அதை ஒரு கிளாரிபிகேஷனோட நீங்க அணுகுங்கன்றாங்க. இல்ல அது எனக்கு பிடிச்சிருந்தா நான் போய் படிக்கிறேன் சார்.
இதை சொல்லக்கூடிய இந்த கொள்கையை சொல்லக்கூடியவர்களுடைய பிள்ளைகள் வந்து மூன்றாவது மொழியை படிக்க விரும்பினால் இந்தியை படிக்க விரும்பினால் சார், அந்த அவர்கள் படிப்பார்கள். எதுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில வந்து அவங்க பிள்ளை எதுல படிக்குது அதுன்னு கேட்க கூடாது. அது விருப்பப்பட்டால் அவங்க படிக்கிறார்கள். இல்ல சார், அதாவது விஜய் முதற்கொண்டு இன்னைக்கு அண்ணாமலை அவர் சொல்லியிருக்காரு, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள், திரு செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள், அதையும் தாண்டி இன்றைக்கு தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள், உங்கள் குழந்தைக்கெல்லாம் மூன்றாவது மொழிகள் வந்து வேணும், ஆனால் ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு குழந்தைய வந்து மூன்றாவது மொழி, அது எந்த மொழியாக வேணா இருக்கட்டும், நாங்கள் ஹிந்தின்னு சொல்லலையே, அது எந்த மொழியாக வேணா இருக்கட்டும், அதையே தடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறேன். இல்லை சார், இந்த 3 மொழி எந்த மொழியாலும் இருக்கட்டுங்கிறது மிகப்பெரிய ட்ரிக் இருக்கு சார். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கிளாஸ்ல அப்ப தந்திரமா உள்ள வருதா? தந்திரம் என்ன தந்திரம்? ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கிளாஸ்ல 40 பிள்ளைங்க இருக்கு. 40 பிள்ளைங்களை வந்து 5 பிள்ளை வந்து நான் தெலுங்கு வேணுங்குது மூணாவது மொழி, 5 பிள்ளை மலையாளம் வேணுங்குது, 5 பிள்ளை வந்து உருது வேணுங்குது, 5 பிள்ளை வந்து நான் போஸ்பரி மொழி வேணுங்குது, ஏதோ ஒன்று சொல்லி வச்சுங்க. அப்ப 8 பங்கு 8 5 40 பிள்ளைங்க 8 மொழியை வந்து நான் எனக்கு இதுல விருப்பம் மூன்றாவது மொழின்னு சொன்னா, அப்போ ஒரு கிளாஸ்ல 8ஆம் கிளாஸ்னு வச்சுங்க, ஒரு கிளாஸ்ல வந்து 5 டீச்சர்ஸ் 5 ஆசிரியர்களை போட்டு நம்ம கிளஸ்டர் மாடல்னா என்னன்னு தெரியுமா சார்? என்இபி படிச்சீங்களா சார்? என்இபி ஃபுல்லா படிச்சீங்களா சார்? நீங்க அவங்க மொழியை நீங்க கற்றுக் கொடுக்க உங்களிடம் இருந்து அந்த பொருளாதார நிலை தமிழ்நாட்டு அரசா இருக்கட்டும் மத்திய அரசா இருக்கட்டும் நீங்க ரெடியா இருக்கீங்களா? சார் ஒரு கிளாஸ்ல கேக்குறேன், அதுக்கு தெளிவு என்இபில கொடுத்திருக்காங்க, அதுக்கு தெளிவு என்இபிலே கொடுத்திருக்காங்க. கிளஸ்டர் மாடல்னா என்ன? கிளஸ்டர் மாடல்னா என்ன சொல்லுங்க, மாத்தி பேசாதீங்க, உண்மையா பேசுங்க. நான் வாய்ப்பு தரேன். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறோம், 8 வகையான மொழிகளை நான் படிக்க வேண்டும் என்று 5 பிள்ளைகள் வந்து தன்னுடைய கோரிக்கை வைத்தால் அதை வந்து நடைமுறைப்படுத்துவது சாத்தியமா? அது தமிழ்நாடு அரசு நடைமுறையில சிக்கல் இருக்கு, சிக்கல் இருக்கு சார். அப்ப என்ன பண்ணுவாங்க, எங்க பள்ளிக்கூடத்துல இந்த பள்ளிக்கூடத்துல இந்தியோ சமஸ்கிருதமோ தான் இருக்கு, மூன்றாவது மொழியாக இந்தியோ சமஸ்கிருதம் ரெண்டு தான் இருக்கு, அது தவிர வேற எதுவும் இல்ல. இல்ல ரெண்டுல ஏதாவது ஒன்னு எடுத்துங்க, இல்லன்னா இங்க இடம் இல்ல போங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, அங்க வந்து 2 மொழி தான் இருக்கும், ஒன்னு மலையாளம்னு வச்சுங்க, மலையாளமும் ஹிந்தி தாங்க இருக்கு, அதுக்கு மேல சமஸ்கிருதம் இல்ல, இது இல்ல, உருது இல்லன்னு சொல்றாங்க. இது நீங்க சொல்றது பிரைவேட் காலேஜா, பிரைவேட் ஸ்கூல்லயா இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்லயா? அரசாங்கத்திலே சொல்றேன். அரசாங்க பள்ளிக்கூடத்திலேயே ஒரு கிளாஸ்ல 40 பிள்ளைங்க இருந்தா 5 பிள்ளையும் ஒவ்வொன்றை விரும்பினால் தமிழ்நாடு அரசோ மத்திய அரசோ 5 ஒரு கிளாஸுக்கு இல்ல, நீங்க சொல்ல புரிஞ்சுக்கிட்டேன், 5 ஆசிரியர்களை நியமிக்கிறது வந்து அந்த பொருளாதாரம் வந்து இந்த மத்திய அரசு ஏற்றுக்குமா? அதை கொடுக்குமா? ஒவ்வொரு ஸ்கூல்லயும் அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். இருங்க, அதெல்லாம் கிடையாது. மறைமுகமாக அரசு வந்து நீங்க இந்தியோ அல்லது சமஸ்கிருதம் தான் இருக்குன்னு சொல்றதுதான். சரி, தமிழ்நாடு அரசு வந்து வச்சுக்குவோம், இந்தியும் வேணாம் சமஸ்கிருதம் வேணாம் தமிழ்நாடு அரசு சொல்லுது. அவங்க வேற எந்தெந்த மொழியை வைப்பாங்க? ஒரு 10 மொழி இருக்கு சார், எவ்வளவோ மொழி இருக்கு. ஒரு 10 மொழியை வந்து அவங்க ஆசிரியர் போட முடியுமா? 10 மொழி ஆசிரியர்களை வைத்து அந்தந்த ஸ்கூல்லையும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நீங்க வந்து 100 ஆசிரியர் வச்சிருப்பீங்களா? அவ்வளவு பேருக்கு வந்து நம்ம சம்பளம் கொடுக்க முடியுமா? அது பொருளாதார ரீதியா வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியமான ஒன்றாது. ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் எப்படி சார் சாத்தியமாகும்? என்னது பிரைவேட் ஸ்கூல்ல கூட உனக்கு விரும்பிய மொழி எங்க இருக்கோ அங்க தான் தேடி போய் அங்க 3 பேர் பிரெஞ்சு படிக்கறாங்க, அங்க வந்து ஒரு டீச்சர் அப்பாயின்ட்மென்ட் பண்ணி பண்றாங்களா சார்? நீங்க தனியார் வந்து பணம் சம்பாதிப்பதற்காக அவன் ஒரு குழந்தைக்கு 20,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குவான் சார். அவன் பணம் சம்பாதிப்பதற்காக அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் சார். அவன் வந்து அவன் கூட நீங்க கேட்கறதுக்காக வேண்டி எல்லா மொழி ஆசிரியரும் அதுக்கான ஃபண்ட் கொடுக்குறாங்க சார். இல்ல, அதுக்கான ஃபண்ட் கொடுக்குறாங்க, அந்த ஃபண்ட் தான் வாங்க மாட்டேங்குது தமிழக அரசு. நீங்க தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கிறவன் பணம் கட்டி படிக்கிறான், அவன் வந்து வேணுங்கிற மொழி அங்க இருந்தா அந்த பள்ளிக்கூடத்துல சேருவான். அந்த மொழி இல்ல எனக்கு பிரெஞ்சு வேணும்னு நினைச்சானா இன்னொரு காலேஜ்ல போய் சேர்ந்துக்குவான், ஸ்கூல்ல போய் சேர்ந்துக்குவான். ஆனா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இது சாத்தியமா? இல்ல அது சாத்தியம். ஆசிரியர்களையும் நியமிக்க நிச்சயமா பொருளாதார நெருக்கடி இல்ல சார், இல்ல நீங்க சொல்ல பொருளாதார நெருக்கடி வரும், ஆசிரியர் பற்றாக்குறை வரும். அப்படின்றப்போ வந்து அதுக்கு தான் வந்து மத்திய அரசு நிதி கொடுக்குறாங்க. அந்த நிதி நீங்க வாங்க மறுக்கிறீங்க. அதுதான் சார் அவங்க கொடுக்குற. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த நிதி நாங்க வாங்கிட்டோம்னா நீங்க சொல்ற மாதிரி இங்க ஒன்லி ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி சமஸ்கிருதம் 2 தான் இருக்கு, எதை வேணா எடுத்துக்கோ, இப்படி மறைமுகமா கொண்டு வந்து ஹிந்தியை திணிச்சு மக்களை வந்து அதுதான் சார் வெளிப்படையா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு தமிழ் தன்னை தற்காத்துக் கொள்ளுது. இதை நீங்க ஏன் தற்காக்க? தமிழை யாரும் காப்பாற்ற வேண்டியது சார். தமிழ் மொழி என்பது அது மிகப்பெரிய பாரம்பரியமிக்க மொழி. அந்த மொழியை நீங்க எல்லாம் காப்பாற்ற வேணாம். அது வந்து அதுவா வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. தமிழ் மொழி அழிக்கலாம் யாராலையும் முடியாது. அது இல்ல, இங்க ஒரு அதாவது பிஜேபி என்ன நினைக்கிறது தெரியுமா? நீங்க வந்து இங்க வந்து அந்த ஆர்எஸ்எஸ் கலாச்சாரத்தை பிஜேபியினுடைய கொள்கைகளை இங்கே பரப்புவதற்கு நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் நடக்காது. இந்தியை மெதுவாக கொண்டாந்து அந்த மொழியை இங்கே தமிழகத்தில் புகுத்தி விட்டால் இந்தியா சமஸ்கிருதம் இல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்தியா சமஸ்கிருதமா? சமஸ்கிருதம் பத்தி பேசாதீங்க சார். ஒரு 25,000 பேர் பேசக்கூடிய ஒரு மொழி, வழக்கிலே இல்லாத மொழி சார். ஆனா நீங்க சமஸ்கிருதத்தை வெளியில பேசுறீங்க. நீங்க ஒரு பால் காட்சி வச்சீங்கன்னா நீங்க யாரை கூப்பிடுறீங்க? ஐயரை தான் கூப்பிடுறீங்க.
ஐயர் வந்து தமிழ்ல அரசனை பண்றாரு. அதுதான் சார் சுக்லாம் பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம்ன்ற சமஸ்கிருத தான சார் சொல்றாரு. அது மனிதனுடைய மூட நம்பிக்கையின் வெளிப்பாடு சார். அது நம்ம வந்து அவ என்ன மந்திரம் ஓதுறார், நம்மள வந்து ஆதரிச்சு மந்திரம் ஓதுறாரா, நம்மள வாழ்த்தி மந்திரம் ஓதுறாரா? 5000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்தேன்னு சொன்னா வாழ்த்தி பேசுவாரு, 2000 தான் கொடுப்பேன்னு சொன்னா ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்மள திட்டிட்டு போனாருன்னா என்ன சார் பண்ணுவீங்க? அவர் என்ன மந்திரம் ஓத நமக்கு தெரியாது. இல்ல சார், இல்ல எனக்கு இந்த இடத்துல எனக்கு நான் இந்த இடத்துல முரண்படுறேன். இல்ல இந்த இடத்துல முரண்படுறேன். நம்ம நம்பிக்கை உங்களுடைய திருமண விழாக்களிலும் உங்களுடைய நல்விழாக்களிலும் சமஸ்கிருதத்துக்கு நீங்க வழிவிடுறீங்க. ஆனா ஒரு கல்விக்கு வரும்போது ஐயோ அது தப்பு, அதை படிச்சிடாத, ஹிந்தி மூலமா சமஸ்கிருதம் உள்ள வந்து ஏன் பயமுறுத்துறீங்க? பல ஆயிரம் ஆண்டுகளாக திணிக்கப்பட்ட ஒரு தவறான ஒரு செய்தி சார். நீங்க ஒரு ஐயரை கூப்பிட்டீங்கன்னு சொன்னா கல்யாணத்துக்கு வந்து அவர் என்ன மந்திரம் ஓதுறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை மாற்றி தமிழில் வந்து நீங்க அர்ச்சனை பண்ணணும், தமிழ்ல வந்து ஓதணும், தமிழ்ல திருமணம் வைக்க பண்றக்கூடியதெல்லாம் இருக்காங்க தெரியுமா? தமிழ்லயே பேசி திருமணம் இப்ப அந்த அவேர்னஸ் வந்திருக்கு. இருக்கு. கடந்த 5 வருடமா தான் வந்திருக்கு சார். அது அப்படிதான் சார். இன்னும் காலப்போக்கில் இன்னும் ஒரு 50 ஆண்டு காலம் ஆகும் சார் அதெல்லாம் மாறதுக்கு. ரொம்ப ஆழமாக மக்களிடம் பதிந்து விட்ட ஒரு மூட நம்பிக்கை சார். அந்த மூட நம்பிக்கையில மீளுவதற்கு இன்னும் காலம் இருக்கு சார். ஓரளவுக்கு நம்ம மீண்டு வட இந்தியாவை ஒப்பிடும் பொழுது தென்னிந்தியாவை பொறுத்தவரை ஓரளவுக்கு விழிப்புணர்வோடு ஒரு மீண்டு இருக்கிறோம் சார். இன்னும் பழைய 100 ஆண்டுகளுக்கு பின்னால நம்ம அழைத்து செல்வதற்கான முயற்சி தான் சார் இது. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர் முதல் சுற்று கருத்து வாங்கலாம். இல்ல முதல் சுற்று கருத்து என்ன வாங்கலாம். திரு விஜயகுமார், உங்களுடைய கருத்து. அதாவது ஜெயலலிதா அவர்கள், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் வந்து மோடியா லேடியா அப்படின்ற ஒரு ஒரு டேக்லைன் எடுத்து பிஜேபிக்கு எதிராக அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு யுத்தம் போல அந்த தேர்தலே சந்தித்தார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீட்டு தேர்வை கூட வந்து அவங்க கொண்டு வரல. ஆனால் இப்போ இந்த மும்மொழி கொள்கை, இந்த கல்வி திட்டத்திற்காக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து இப்போ இந்த ஹிந்தி திணிப்பில் வந்து உங்களுடைய கொள்கை வந்து எங்களுடைய அண்ணாவின் கொள்கை இருமொழி கொள்கை தான், ஆங்கிலம் தமிழ் அதுலேயும் நிலைப்பாடு இருக்கீங்க. ஆனால் அந்த மும்மொழி புதிய கல்விக் கொள்கைன்ற வரும்போது மட்டும் மத்திய அரசு ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறீங்களே, ஏன் அப்படின்றது கேள்வி இருக்கு. கேட்கல, நான் பேசுறது கேட்குதுங்களா? கேட்குது சார். அதாவது வந்து முதல்ல வந்து 3 பேருக்கு வந்துட்டு ஒரு அன்பு வேண்டுகோள். அவர்கள் பேசுகின்ற போது நான் எந்த குறிக்கோளும் இல்லை. அதனால சகோதரர் தம்பி பாரதிய ஜனதா கட்சி தம்பி வந்து நான் ஆன்லைன்ல பேசுறேன். அதனால நான் பேசுறது முதல்ல உள் வாங்கி கொண்டு அவர் 2வது சுற்றுல பதில் சொல்லட்டும். சார், அது தேசிய கட்சி, கூட்டணி கட்சி தானே, அதை எழுதி வச்சுக்கிறார். இல்ல எங்க கூட்டணி எல்லாம் இல்ல. அது காங்கிரஸா இருக்கட்டும் இல்ல பாரதிய ஜனதா கட்சி, தேசியத்தை ஆளுகின்ற கட்சி. எப்போ அவர்களுடைய குறிக்கோள் என்னன்னா, தமிழகத்துல தென்னிந்தியாவில இந்திய வந்துட்டு புகுத்துறது திணிக்கிறது தான் அவர்களுடைய வேலையே. இத வந்துட்டு ஆரம்பத்தில இருந்து தமிழகம் வலுவாக எதிர்த்து இருக்கிறது. அதுல இருந்து பின்வாங்கியதே கிடையாது. அந்த வகையில அவர்கள் இந்திய எங்கள் மீது திணிச்சார்கள் என்றால் நாங்கள் எதிர்த்து போராட்டம் நடத்துவோம். நாங்கள் விரும்பி படிப்பது என்பது வேறு. நாங்க விரும்புனா எதோ வேணாலும் படிக்கலாம். எங்கள் மீது கட்டாயப்படுத்த கூடாது, எங்கள் மீது நீங்கள் திணிக்க கூடாது. அப்படி திணித்தால் தமிழர்கள் போர்க்கோலம் கொண்டு உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத தான் பேசுகின்ற ஒரு மொழிக்காக உயிரை கொடுத்து காப்பாற்றியவன் தமிழன். அதனால அவன் உடம்புல ஓடுற ரத்தம் கூட எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்பினால் அது எவராக இருந்தாலும் எதிர்ப்போம். அதாவது வந்து ஆனா சார், ஆனா 5 எம்எல்ஏ நீங்க கொடுத்திருக்கீங்க. இல்ல இல்ல, நீங்களே குறுக்கீடு பண்றீங்களா? 5 எம்எல்ஏ கொடுத்திருக்கீங்க. 5 எம்எல்ஏ கொடுத்திருக்கீங்க. அப்பெல்லாம் வந்து இந்த விவகாரம் கண்ணுக்கு தெரியலையா சார்? இருங்க சார், நான் பேசும்போது நீங்க குறுக்கீடு பண்ணீங்கன்னா எனக்கு இது வராது. நான் உங்களுக்கு வேண்டுகோளோட தான் நான் பேசவே ஆரம்பிச்சேன். அதாவது என்ன ஆகுதுன்னா சார், அது வந்து தேர்தல் கூட்டணி. இதே பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சது இல்லையா? பாடி பரதேசிகள் சொல்லிட்டு, பண்டாரம் பரதேசிகள் சொல்லிட்டு தேர்தல் கூட்டணியில வச்சும் தர எங்கள் கொள்கையை அதிமுக எங்களும் இது பண்ணதில்லை. 2024 எதிர்த்தமை பாராளுமன்ற தேர்தல இன்னைக்கு மெஜாரிட்டி இல்லாம பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமர்ந்திருக்குதுன்னா அதற்கு அதிமுக தான் ஒரு காரணம். இப்படி போகுது. அதாவது வந்து இதுல வந்து திமுகவும் பாரதிய ஜனதா கட்சி நாடகம் வருது. அண்ணன் பேசும்போது முதல் ரவுண்ட்ல சொன்னார், செத்து போன சமஸ்கிருதத்துக்கு 658 கோடி ரூபாய் ஒதுக்கினார்கள், நம் செம்மொழியான தமிழுக்கு 8 கோடி ரூபாய் ஒதுக்கினார்கள். சரி, ஒதுக்கினார்கள். ஒதுக்கின இடம் எந்த இடம்? பாராளுமன்றம். உங்களுக்கு பாராளுமன்றத்துல மொத்தத்தையும்
நீங்கள் மக்கள் பணி செய்வதற்காக தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு, இந்திய கூட்டணிக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். நீங்க எங்க கேள்வி கேட்டிருக்கணும்? பாராளுமன்றத்தில் அல்லவா கேள்வி கேட்டிருக்கணும், பாராளுமன்றத்துல அல்லவா முடக்கி இருக்கணும். அதை விட்டுட்டு தமிழ்நாட்டுல வாக்கு வங்கிக்காக நீங்க இந்திய எதிர்ப்பு போர்ன்றத தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து உங்களுடைய நாடகத்தை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். நீங்க இதுல நாடகம் ஆடுகிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து நீங்கள் இந்த இந்திய எதிர்ப்பு போற நீங்க கையில எடுத்துக்கீங்க. உங்களுக்கு எப்போதெல்லாம் பாதுகாப்பற்ற உங்கள் ஆட்சிக்கு அபாயம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்திய எதிர்ப்பு போற கையில எடுத்துப்பீங்க நீங்க திமுக. இது அவங்களுடைய வழக்கம். ஆனா உண்மையா மக்கள் நலம் சார்ந்து நாங்கள் அண்ணாவின் பெயரை தாங்கி கொண்டு இருக்கிறதுனால நாங்கள் உண்மையிலே எதிர்ப்போம். அதை நாங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அதாவது பாரதிய ஜனதா கட்சி எந்தவித எங்களுக்கு சமாதானம் மக்களுக்கு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். திணிப்பு தான். அந்த திணிப்பை எதிர்த்து களம் காண்போம். இப்ப கேளுங்க. ஓகே, அதுதான் நான் சொன்னேன். தேர்தல் கூட்டணி என்பது வேறு, கொள்கை கூட்டணி என்பது வேறுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா திமுகவும் கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது திமுக ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனோட அந்த கூட்டணிக்குள்ள உள்ளுக்க போனாங்க. ஆனா நீங்க அதிமுக அந்த மாதிரி எதுவும் இல்லை, எங்க கட்சியை சேர்த்து வச்சாலே போதும் அப்படின்ற அடிப்படையில தான் நீங்க கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் அந்த உங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு பிஜேபியோட இல்ல, நான் கேள்வி முடிக்கல சார், இல்ல கேள்வி முடிக்கல. 4.5 ஆண்டுகள் உங்களுடைய அதிமுகவின் ஆட்சியை தக்க வைப்பதற்கு பிஜேபியோட துணை தேவை. அதையும் தாண்டி 2021 தேர்தலில் கூட்டணி போட்டு அவர்களுக்கு 5 எம்எல்ஏ நீங்க வாங்கி கொடுப்பீங்க. அப்பையும் உங்களுக்கு பிஜேபி தேவை. ஆனா இப்பொழுது பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க வாக்கு வங்கிக்காக அப்படின்னு. இப்ப நீங்களும் அதான சொல்றீங்க, இந்திய வந்தா நாங்க எதிர்ப்போம்னா, அப்ப நீங்களும் வாக்கு வங்கிக்காக நாடகம் ஆடுறீங்களா? நாங்க நாடகம் ஆட மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு MP 40 பேர் கிடைச்சு எதிர்க்க வேண்டிய இடத்துல இவர்கள் எதிர்க்காமல் இங்க தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் உங்களுக்கு அதிகார மையம் எங்க இருக்கிறது? டெல்லியில நீங்க பிரதமரை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்க வேண்டும். அந்த கல்வித்துறை அமைச்சரை, மத்திய கல்வித்துறை அமைச்சரை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்க வேண்டாம். அங்கெல்லாம் விட்டுட்டு இப்போது ஏன் இந்த தேர்தல் நேரத்துல 10 மாதத்துலதான் இருக்கு, இப்போது ஏன் இந்தி திணிப்பு என்பதை மத்திய அரசு கொண்டு வருகிறது? மாநில அரசு மீது மக்கள் இருக்கிற கோபத்தை மறைப்பதற்காக இது திரைமறைவில் பாரதிய ஜனதா கட்சி நாடகம் ஆடுகிறது. சொல்றீங்க நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட நம்பி நாங்க ஆட்சி செய்யல. நீங்கள் சொல்றது அபாண்டமான குற்றம். நாங்கள் இணைக்க சொல்லி அவர்களுக்கு விண்ணப்பம் போடவில்லை, மனுக்களை கொடுக்கவில்லை. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த அறிவிப்பில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அது அப்படியே தொடர்கிறது. சரிங்க சார், ஓகே சார், நீங்க அப்படியே இணைப்புல இருங்க. நீங்க ஒரு குறுக்கீடு பண்ணணும்னு சொன்னீங்க திரு முருகன் அவர்கள். ஒரு ஸ்கூல்ல 5 டீச்சர் வைக்க முடியாது, இது பிராக்டிகலி இம்பாசிபிள் அப்படிங்கிறதெல்லாம் அபத்தமான பேச்சு. NEP-யோட மாடல் என்ன கொடுத்துருக்குறாங்க, புதிய கல்விக் கொள்கையில என்ன கொடுத்துருக்காங்கிறத முதல்ல படிக்கணும். அது பேர் கிளஸ்டர் மாடல். ஒரு பகுதியில் ஒரு 100 பள்ளிக்கூடம் இருக்குன்னா 100 பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்து உங்களால் 5 டீச்சர் வைக்க முடியாதா? அந்த பள்ளிக்கூடம் மட்டும் இல்லை, யூனிவர்சிட்டியில இருந்து கூட நம்ம டீச்சர்ஸ் எடுத்துக்கலாம். அவங்க கிட்ட இருந்து நம்ம மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கலாம், கல்விக்கான மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உதவி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் நல்லா இருக்கும், ஒரு ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் சரியில்லைன்னா அங்க இருந்து இங்க ஷேர் பண்ணிக்கலாம். இவ்வளோ விஷயம் இருக்கு. எதுவுமே இல்லாம இந்தி திணிக்கிறாங்க. ஒரு ஸ்கூல்ல 10 டீச்சர் வைக்க முடியாதுங்கிறதெல்லாம் விதண்டாவாதமே தவிர NEP மாடலை அந்த ஃபைலை படிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பேச மாட்டாங்க. இப்பயாவது தயவு செய்து தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. சொல்லுங்க முருகன் சார். இது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், நடைமுறை சாத்தியம் இல்ல சார். எதுவுமே சாத்தியம் கிடையாது சார். மன்னார்குடிங்கிற ஒரு டவுன்ல ஒரு ஸ்கூல் சார், பட்டுக்கோட்டையில ஒரு ஸ்கூல், இங்க ஒரு 5 பேருக்காக வேண்டி இங்க கிளாஸ் எடுத்துட்டு உடனே ஒரு 20 மைல் தூரம் போய் பட்டுக்கோட்டையில போய் கிளாஸ் எடுப்பாரா? அது மாதிரி ஒரு வாத்தியார் இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டு இருக்க முடியுமா? நீங்க சென்னை நகரமா அது? இங்க எவ்வளவோ கிராமங்கள் இருக்கு சார், எவ்வளவோ நகரங்கள் இருக்கு, கிராமங்கள் இருக்கு. நீங்க அது மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. சார் எதுவுமே பண்ண முடியாதுன்னா மொத்த இந்தியாக்கு 10 ஸ்கூலுக்கு மாறி மாறி போய் எல்லாம் கிளாஸ் எடுக்க முடியாது சார். சார் எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே சாத்தியம் கிடையாது சார். இந்தியால மொத்த இந்தியால எல்லா கிராமத்துக்கும் ரோடு போட்டிருக்க முடியாது. படியுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக மறைமுகமாக இது பண்றாங்க. நேரு என்ன சொன்னாரு? நீங்கள் ஏற்கிற வரையில், உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற வரையில், ஏற்கிற வரையில்
நாங்கள் இந்தியை வந்து இது பண்ண மாட்டோம், திணிக்க மாட்டோம், அல்லது நாங்கள் வந்து வற்புறுத்த மாட்டோம்னு சொன்னார்ல. உங்களுக்கு என்ன வந்து இப்போ எங்களுக்கு இந்தி தேவைன்னு சொன்னா நாங்கள் இந்தியை படிக்கிறோம் சார். நான் இந்தி தேவைங்கும் போது படிக்க போறேன், இல்லைன்னு சொன்னா வேற மொழி தேவைனாலும் நான் படிச்சுக்க போறேன். எனக்கு 2 மொழியே போதுங்கும் பொழுது, எனக்கு 2 மொழி போதுங்கும் போது நீ யாரும் சொல்றதுக்கு 3 மொழி படின்னு, 3 மொழி படி, 4 மொழி படி, 3 மொழி படிக்கிட்டு 5 மொழி படிக்கிட்டு எனக்கு விருப்பம் இல்லை சார். 2 மொழி படித்தவன் உலகத்தில் பல பெரிய இடங்களில் பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் வைக்கிறாங்க சார். அதனால 2 மொழி எனக்கு போதும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஏன் புகுத்துறீங்க? என் மண்டையில ஏன் 3வது மொழியை புகுத்துறீங்க? தேவையில்லைங்கிறனா, வற்புறுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் 5000 கோடியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் தமிழ்நாட்டுக்கு சொல்றதுக்கு இவர் யார் சார்? இருங்க சார், வரேன் சார். 5000 கோடியை நான் கொடுக்க மாட்டேன்னு ஓபனா பேசுறாரு சார் ஒரு மத்திய அமைச்சர். எப்படி சார் பேசலாம் அந்த மாதிரி? அப்ப நீங்க மிரட்டல் மாதிரி தானே சார். எங்களுக்கு தேவைன்னு சொன்னா நாங்க படிக்க போறோம் சார், நீங்க ஏன் வற்புறுத்துறீங்க? அதுக்கு இல்லனா நான் 5000 கோடி கொடுக்க மாட்டேன். எதுக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க? ஆமா, காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ் ஸ்பீட்ல இந்த மாதிரி தான் இல்ல, நடந்துருக்கு. காங்கிரஸ் ஸ்பீட்ல ஹிந்தி பேசுகிற தொழிலதிபர்களுக்கு மட்டும் தானே வங்கியில இருந்து கடன் நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் பேசின தொழிலதிபருக்கு எங்க இருக்கு? இல்லையா? நீங்க பணம் ஃபைனான்ஸ் கொடுக்கிறது வேற, இது மொழி கொள்கை வேறு சார். அவர் தொழிலுக்கு கேக்குறாரு சார். ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸ் கவர்மெண்ட் எத்தனை தமிழ் தொழிலதிபர்களை வளர்த்து விட்டுருக்கிற, தமிழ் பேசுகிற தொழிலதிபர்களை வெளிநாட்டுக்கு ஓட விடல. இல்ல சார், டாப் நாங்க கடன் கொடுத்தோம் சார், நீ அதை வசூல் பண்ண வேண்டியது அடுத்தபடியா பிஜேபி கவர்மெண்ட் தானே. இவனை வந்து சொல்லிட்டே போறான் சார் ஒருத்தன். நான் அவரிடம் சொல்லிவிட்டு தான், பிரதமரிடம் சொல்லிவிட்டு தான் நான் வந்து வெளிநாட்டுக்கு வந்தேன்னு சொல்றான் சார், பேட்டி கொடுக்கலாம் சார். எவ்வளவு பெரிய அவமானம் அது. சரி, நீங்க யாரு சார்? நீங்க வந்து வெளிநாட்டுக்கு ஓட யாரு சார்? நீரவ் மோடி சொல்றீங்களா? என்ன சொல்றாங்க? அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம் சார். அப்படி சொன்னாங்க, நான் அவங்களுக்கு தெரியாமல் வரவில்லை, நான் தெரிந்துதான் வந்தேன்னு போய் எந்த ஊர்ல போயிட்டு கொடுக்குறான்? இவங்க கடனை வாரி வாரி கொடுத்துருவாங்க. கடன் எல்லாம் வசூலிச்சது பிஜேபி தான் வசூலிச்சது. எல்லா கடனையும் பிஜேபி தான் வசூலிச்சது. இன்னைக்கு என்பிஏ ஓட ரேட் என்ன? இந்தியாவோட நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸோட ரேட் என்ன? பேங்கிங் அசெட்ஸ் சார். நீங்க பினான்சியல் எல்லாம் போகாதீங்க. அரசியல் தொடர்ச்சியானது. சரி, ஓகே ஓகே ஓகே. நீங்க கேட்ட, நீங்க சொன்னதுக்காக நான் அந்த கேள்வி வச்சேன். நம்ம டிபேட் ஆக போகுது. நம்ம டிபேட் மாறி போறது இல்ல சார். கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு. தவறான திரு புகழேந்தி சார், திரு புகழேந்தி சார் சொல்றேன். சொல்லுங்க சார். சார், இப்ப நடைபெற்றுக் கொண்டு இருக்கிற இந்த விவாதத்துல நம்முடைய நண்பர்கள் எல்லாம் பதில்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்முடைய அதிமுக தோழர் கூட, தம்பி கூட சொன்னாரு, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். பிஜேபி கூட இருக்கக்கூடிய உறவுகள் என்பது என்ன தெரியுமா? வேளாண்மை சட்டங்கள், 3 வேளாண்மை சட்டம் இந்தியாவே எதிர்த்தது. இன்னும் போராட்டம் வந்துகிட்டு இருக்கு. அந்த வேளாண்மை சட்டங்கள்லாம் வரும் பொழுது அந்த நேரத்தை வெளிநடப்பு செய்து ஓட்டு போடுறதுக்கான ஒரு நிலைப்பாட்டு இல்லாம அந்த சட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி வருவதற்கு அதிமுக ஒரு காரணம். இப்படி அவர்களோடு சேர்ந்து கொண்டு இருந்த அதை மறந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்னைக்கும் பார்லிமெண்ட் நியூஸ பாருங்க, ரேடியோவா இருந்தாலும் சரி, டிவியிலும் பாருங்க, இன்றைக்கும் கடுமையான வாக்குவாதத்தை பேசுறத மோடியும் சொல்றாரு, அமித்ஷாவும் சொல்றாரு, நிர்மலா சீதாராமன் சொல்றது. எங்களுடைய எம்பிகளினுடைய ஆரோக்கியமான வாதத்தை, ஆணைத்தரமான வாதம் எல்லாரும் பார்த்துட்டு வராங்க. எல்லாரும் எதுக்கு சொல்றோம்னா, பேசுறது காதல வாங்கிக்கிறது கிடையாது. பிஜேபியினுடைய நோக்கமும் அந்த நிலையில இல்லை. இன்னைக்கு திட்டம் என்ன, அதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மொழி கொள்கை அப்படின்னு வரும்பொழுது எவ்வளவோ நாட்டுல பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவோ வேலைகள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு இது எப்படி பயன்படும்? சார், இது பயன்படும். நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன். இது பயன்படும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சார், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மொழி கொள்கையை வச்சிருக்கிறாங்க. யோகி ஆதித்யலாம் அங்க போய் பார்த்துட்டு வாங்க. இங்க வந்து பேசுறதுக்கு பதில் என்ன தெரியுமா? பாவம், நேற்றைக்கு முன்தினம் செய்தி ஒண்ணு போடுறான், ஒரு வீடியோ கவரேஜ் வருது. 8ஆம் வகுப்பு போய் ஒரு அதிகாரி போய் ஆய்வு பண்றாரு உத்தரப்பிரதேசத்துல. 8ஆம் வகுப்பு 8th ஸ்டாண்டர்ட் ஒரு பையனை வாட் இஸ் யுவர் நேம்னா தெரியாம நிக்கிறான். அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாமா. அந்த ஆங்கில டீச்சரை கூப்பிட்டு திட்டுறாரு. திட்டிட்டு இத படிமான்றாரு. ஒரு புத்தகத்தை இங்கிலீஷ் புக்ல இருக்கிற 4 வரிய தப்பு தப்பா படிக்குது ஒரு டீச்சர். இந்த லட்சணத்துல பிள்ளைகளை உருவாக்குறீங்க. உருவாக்கக்கூடிய குழந்தைங்களை நல்ல விதமா உருவாக்குங்க. சுமையை போட்டு அவங்க தலையை சுமத்தி அவங்க அழுத்திட்டு இது ஒரு கேள்வி, அது ஒரு கேள்வி. ஏன் இவர் படிக்கல, ஏன் அவர் படிக்கல, இதெல்லாம் கேள்வி அல்ல. அரசு பள்ளிக்கூடத்துல இன்னைக்கும் தமிழ்நாட்டுல படிச்சு வராங்க இருமொழி கொள்கையில. அப்துல் கலாமும் அப்படி வந்தவர் தான். இந்தியாவினுடைய விண்வெளிக்கு சென்ற மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்களும் அப்படி வந்தவர் தான்.
எல்லாருமே ஆங்கிலமும் தமிழும் படிச்சுட்டு உலக அளவுல இன்னைக்கு பெரிய ஆட்களாக இருக்காங்க. அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. தேவைப்பட்டா படிக்கிறாங்க. இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இங்க இருக்கிறவங்க அங்க வேலை செய்யறாங்க, அங்க இருக்கவங்க இங்க வேலை செய்யறாங்க. போயிருந்தாங்கன்னா கொஞ்ச நாள் அந்த மொழியை பேசிக்கிறாங்க. பேச்சு வழக்கு, கலோக்கியல் லாங்குவேஜ், கொஞ்சம் எழுத்து படிக்கிறது, அவ்வளவுதான். இது தேவைப்படும் போது படிச்சுக்கிறோம் சார். இப்ப பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அதுக்கு நான் அவர்களுடைய தாய்மொழியும் ஆங்கில மொழியும் உலகத்தை, இப்ப அறிவியல் எல்லாம் அதுல வருது. பாவமாக பரிதாபத்திற்குரியதாக மக்கள் அங்க வந்து மும்மொழி திட்டம் சொல்லி அங்க ஆக்கி விட்டுட்டு வெளியூருக்கு போய் படிக்கிற வயசுல டேபிளை தொடச்சிக்கிட்டு சாதாரண வேலைகளை நாடு முழுக்க பாக்குறாங்க. அது மனசாட்சி உறுத்தல. 3 மொழி 4 மொழி 7 மொழின்னு. இன்னும் கூட கேட்டீங்கன்னா சார் சொன்னது ஒரு உண்மையான கருத்து என்னன்னா, டீச்சர்ஸ் எந்த டீச்சர்ஸ் எல்லாத்தையும் இருக்கிற டீச்சர்ஸையே ஒழுங்கா நடத்திக்கிட்டு சம்பளம் கொடுக்கறதுக்கு 32,000 ஆசிரியர்களுக்காக சம்பளம் கொடுக்கறதுக்கான தொகையை இன்னும் நம்மளுடைய ஜிஎஸ்டியை வாங்கி மூலமும் கொடுக்கல. என்ன பண்ணுவீங்க? 48 மாணவர்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல. இதெல்லாம் நம்ம போராடிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கல்வியை நன்றாக நடத்த வேண்டும் என்பது எல்லாருடைய கருத்து. அந்தந்த மாநிலம் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு சொன்னது போல கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. தேவையில்லாம இந்த குழப்பத்தை கொண்டு வந்து சமஸ்கிருதம் பத்தி மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன். நீங்க இந்திய கொடுத்துட்டு பின்னால சமஸ்கிருதம் நான் எதுக்காக சொன்னேன் தெரியுமா? 1938 முதலாக ராஜாஜி ராஜகோபாலாச்சாரியார் பிஎம், அப்பெல்லாம் வந்து மாகாணம் சென்னை ராஜதானி, அதுல அவர் இருக்கும்போது இந்தியை கொண்டு வந்தார் 38ல. அப்ப ஐயா தந்தை பெரியார் தலைமையில் தமிழ் அறிஞர்கள் எல்லாம் போராட்டம் தமிழ்நாட்டுல எல்லா போராட்டமும் நடந்தது. அப்ப பெரியார் ஒரு அறிக்கை கொடுத்தார். இந்தியை இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கு ஒப்புக்கொண்டால் நாளை சமஸ்கிருதத்தை அதன் பின்னால் கொண்டு வருவார்கள். பிறகு சமஸ்கிருதம் படித்தவர்கள் மட்டும்தான் இப்ப டாக்டர் இருக்கிற மாதிரி தொழிற்கல்விகளுக்கு எல்லாம் சமஸ்கிருதத்தில் இவ்வளவு மார்க் வாங்கணுவாங்க. அந்த மார்க் வாங்குறது முன்னேறிய பகுதி வீட்டார் பிள்ளைகள் ஈஸியா வாங்கும். நம்ம பிள்ளைகள் அப்படியே உழைச்சி நம்ம குழந்தைங்களை ஏன்னா எடுக்கிறீங்கன்னு சொல்லி ஐயா போராடுறாரு. ராஜாஜி ரிவர்ஸ் அடிக்கிறாரு. முடிஞ்சு போச்சு. இல்ல உங்களுக்கு ஒரு குறுக்கீடு பண்றாரு டாக்டர் ராஜசேகர், குறுக்கீடு பண்றாரு. ஒரே நிமிஷம். போகும்போது ராஜாஜியே சொல்றாரு, நான் இந்திய படிக்க சொன்னேன். எதுக்காக சொன்னா அதுக்கு பின்னாலேயே சமஸ்கிருதத்தையும் படிக்க வைக்கலாம்னு பார்த்தேன், முடியாம போயிடுச்சுன்னாரு. எதற்காக இது எங்க பதிவு நான் எதுக்கு வரலாற்று குறிப்பை சொல்றேன்னா, தேவையில்லாத திணிப்பு, தேவையில்லாத சுமை நம்முடைய நல்லா இருக்கு. வரலாற்று குறுக்கீடே நானும் குறிப்பிடுறேன். பெரியார் அவர்கள் 39ல சொன்னாருங்கிறாருல, 65ல அதே பெரியார் தான் திமுக காரணங்க காங்கிரஸை எதிர்க்கிறதுக்காக இதை வந்து காலித்தனம் பண்ணிட்டு திரியிறாங்க. இது வந்து இந்தி மேல இவங்களுக்கு இருக்கிற வெறுப்பும் கிடையாது, தமிழ் மேல இருக்கிற பற்றும் கிடையாதுன்னு சொல்லி அதே தந்தை பெரியார் தான் சொல்லி இருக்கிறார். அதுக்கும் அவர்கிட்ட விளக்கம் கேட்கலாம். 39ல சொன்னவர் 65ல அவருடைய கருத்தை மாத்திக்கிட்டார். அதையும் அவர்கிட்ட கேட்கலாம். நீங்க 39க்கு போனீங்கன்னா நான் 65க்கு வருவேன். ரெண்டாவது, யூபியில இருக்கிற ஸ்கூல் பிள்ளையால படிக்க முடியலங்கிறார். இது தமிழ்நாட்டோட ரிப்போர்ட். 8ஆம் வகுப்பு படிக்கிற பையனால வாட் இஸ் த டைம் இந்த சென்டென்ஸை 44% பசங்களால படிக்க முடியல, 8வது படிக்கிற பசங்களால. இது தமிழ்நாட்டோட நிலைமை. நீங்க வந்து மத்த ஸ்டேட் எல்லாம் பார்க்காதீங்க. நம்ம ஸ்டேட் வளர்ந்துடுச்சுங்கிறீங்கல்ல, நீங்க சொல்றது வந்து பொய். நம்ம ஸ்டேட் வளர்ந்துடுச்சுன்னு சொல்றதே பொய். இங்க வந்து ஃபேக்ட் என்ன தெரியுமா? ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரருங்கிறது தான் இங்க ஃபேக்டா இருக்கு. இவங்களுடைய யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கோ அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்குதே தவிர இல்லாதவங்களுக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை. இவங்க தான் தடுக்கிறாங்க. அந்த சாதாரண மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அவங்க படிக்கக்கூடிய விஷயத்தை படிக்க கூடாதுன்னு நீங்க தான் தடுக்கிறீங்க. ஆனா உங்க படிக்க கூடாதுன்னு தடுக்கிறீங்க. இல்ல இவங்க பேசும்பொழுதே நீங்க சொல்லுங்க, அவங்களே சொல்றாங்க இவங்க வீட்டு பசங்க எங்க படிக்கிறாங்கன்னு கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது தப்பு. உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு நியாயம், ஊராமுட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு நியாயமான்னு தான் கேட்போம், கேட்டுதான் ஆகணும். ஏன்னா எனக்கெல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரும்பொழுது படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்திருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஊராமுட்டு பிள்ளைக்கு அது நடக்கலைன்னா நியாயம் நடக்கலாம், கண்டிப்பா கேட்போம் அப்படின்னு. இப்போ ஹிந்தி போன அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பேசக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னா ஒரு 10 மாநிலங்கள் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து பீகார், சத்தீஸ்கர், டெல்லி, ஹரியானா, ஹிமாச்சல பிரதேஷ், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரகாண்ட் அண்ட் உத்தரப்பிரதேஷ். இதில் பார்த்தீங்கன்னா அது முன்னாடி மதர் டங்கே வேறு, அந்த 10 மாநிலங்களிலும் மதர் டங்கே வேறு என்ன. ஆனால் இப்போ வந்து அது அஃபிஷியல் லாங்குவேஜாக ஹிந்தி மாற்றிருச்சு.
அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்களுக்கு இப்பவும் ஒரு பயமா இருக்கு. இப்பவும் இந்தியால 22 அபிஷியல் லாங்குவேஜஸ் உண்டு. இல்ல அவங்களுடைய மதர் டங்கே வேற. இப்பவும் இந்தியால 22 அபிஷியல் லாங்குவேஜஸ் இந்தியால உண்டு. இப்ப ஹரியானா எடுத்துட்டீங்கன்னா அங்க வந்து ஹரியானா மொழி முதல்ல பேசப்பட்டது. ஆனா இப்ப பேசப்படுகிற மொழி ஹிந்தி மொழி. அடுத்து இமாச்சல பிரதேசத்துல மகாசு, பகாரி, மண்டேலி, காங்கிரி, பிலாஸ்ட்ரி, சம்போலி மொழிகள். ஆனா இப்ப பேசப்படுறது ஹிந்தி, ஒன்லி ஹிந்தி மட்டும்தான். அதெல்லாம் அழிச்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை பதில் நான் உங்களுக்கு சொல்றேன், பதில் நான் தரேன். நீங்க கேள்வி கேக்குறீங்க, பதில் தரேன். இப்ப மொழிக்கூறு ஆய்வுகள்னு சொல்லிட்டு தனியா ஒரு ரீசர்ச் உண்டு. மொழிக்கூறு ஆய்வுகள், இந்த மொழிலாம் வந்து என்ன மாதிரியான மொழிகள், இவங்க வந்து எழுத்து வடிவம் கொண்ட மொழியா இல்ல ஸ்லாங் மட்டும் கொண்ட மொழியா? இப்ப நீங்க போஜ்புரி, பிஹாரி எல்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து எழுத்து வடிவமே கிடையாது அந்த மொழிகளுக்கெல்லாம். அப்ப பேசிருக்காங்களா மக்கள்? சார் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஒலி வடிவம் மட்டும் தான் இருக்கு, எழுத்து வடிவமா இல்லன்றீங்க. ஒலி வடிவம் கூட ஹிந்திக்கும் அதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அவங்களால அதுக்கு அடாப்ட் ஆயிக்க முடியுது, அடாப்ட் ஆயிக்கிறாங்க. இப்ப நம்ம பேசுறது தமிழ், கொங்குல பேசுறதும் தமிழ் தான். கொங்கு தமிழ் வந்து அந்த ஸ்லாங் வேற, நெல்லை தமிழோட ஸ்லாங் வேற. ஆனா எழுத்துக்கள் ஒண்ணு இல்ல. தமிழ் எழுத்துக்கள் ஒலி வித்தியாசம் இருக்கு. தலைவா நான் எழுத்து இருக்குங்கறேன், எழுத்து இருக்குங்கறேன், அங்க எழுத்தே கிடையாதுங்கறேன். சார் ஹிந்திக்கே ஒரு காவிய பெருமையோ வரலாற்று பெருமையோ எதுவும் இல்ல சார். அதுக்கு அந்த மொழி, அதனாலதான் சார் இந்தியை உருவாக்குனாங்க. அதத்தான் சொல்றேன். அவன் வீட்டுக்குள்ள ஏன் படிக்கல? அவன் வீட்டுக்குள்ள படிச்சுட்டு நான் போய் பீகார்ல போய் பெரிய தொழில் நடத்த போறேன்னு நினைச்சிட்டு படிப்பான். நீங்க அவனை கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பிள்ளைங்களும் ஹிந்தி படிச்சா என்ன? அவன் வீட்டுக்குள்ள படிக்குதுன்னா அவன் வீட்டுக்குள்ள அவனுக்கு தேவை இருக்கு படிக்கிறான். அவன் வடநாட்டுல போய் வியாபாரம் பண்ண போவான், அவன் படிப்பான். எனக்கு தேவையில்லை. உங்க பிள்ளைங்க மட்டும் வடநாட்டுல போய் வியாபாரம் பண்ணலாம். உங்க வீட்டு பிள்ளைங்க மட்டும் வடநாட்டுல போய் வியாபாரம் பண்ணலாம். மத்தவங்க பண்ண தேவையில்ல. என்ன அநியாயம் இது? எப்படி நீங்க கேட்க மாட்டீங்க? யார் இந்திய வடநாட்டுக்காரங்க இங்க பொழைக்க இங்க வந்து சாவறான் சார். அவன் எங்க சார் இங்க இருந்து போறான்? அப்ப இங்க இருந்து போய் வடநாட்டுல வேலையே செய்யல யாரும். பிள்ளை எல்லாம் லண்டன் போறான், அமெரிக்கா போறான், ஆஸ்திரேலியா போறான். மத்த நாட்டுக்காரங்க லண்டன் போல அமெரிக்கா போலயா? இங்க வந்து அவன் பிச்சை எடுக்க வரான். அவன் கேவலப்படுத்த. இதெல்லாம் ரொம்ப தவறான பேச்சு. இதெல்லாம் தவறான பேச்சு. இங்க பிளாட்பார்ம்ல படுத்து கிடக்கான், போய் பாருங்க. மெட்ரோ ட்ரெயின் கீழ ராத்திரிக்கு எல்லாம் படுத்து கிடக்குறான் சார். ஆயிரக்கணக்கான பேர். வருத்தமா இருக்கு எனக்கு. ரொம்ப வெட்கமா இருக்கு சார். அதனால வந்து எந்த தமிழனும் பம்பாயிலயோ கல்கத்தாவிலயோ போய் அது மாதிரி பிளாட்பார்ம்ல படுத்துக்க மாட்டான். அவன் படிச்சானா அவன் பிழைக்க போறதுக்கான வாய்ப்பு இருந்தா நிறைவான கருத்தை சேர்த்து சொல்லி ஆமா செய்வான். ஆனா வந்து நீங்க அவங்களோட ஒப்பிடாதீங்க. நம்ம வந்து பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனோட ஒப்பிட வேண்டிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்பவுமே முற்போக்கு சிந்தனையாளர்கள், மிகப்பெரிய காப்பியங்களை உருவாக்கியவர்கள். அந்த காலத்திலேயே நான் வந்து இப்ப திராவிட கட்சி வந்த பிறகு, காங்கிரஸ் வந்த பிறகு நான் பேச வரல. அந்த காலத்துல இருந்தே தமிழ வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். அதனால வந்து இவன் அவங்களோட ஒப்பிடக்கூடாது. நான் இந்தியா படிச்சேன்னா எனக்கு இங்க வேலையே கிடைக்கலங்க, நான் போய் வடநாட்டுல போய் வேலை பார்க்க போறேன்னு நினைக்கிறவங்க படிச்சுட்டு போட்டு சார். எனக்கு அது தேவையில்லை. ஆங்கிலமும் தமிழும் படிச்சா போதும். நான் உலகத்தின் எல்லா நாட்டுக்கும் நான் போவேன், நான் பொழைச்சுக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் ஏன் தேவையில்லாம ஒரு மூன்றாவது மொழியை நான் மண்டையில பூத்தணும்? நன்றி நன்றி. திரு விஜயகுமார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது சார், நம்மளுடைய முன்னாள் கல்வி அமைச்சர் சே மாதவன் அவர்கள் சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்றேன். இந்தி தான் இனி இந்தியாவை ஆளும்னா இனி இந்தியாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு சோவியத் யூனியனை கார்பச்சோவ் என்கின்ற ஒரு அதிபர் வந்துட்டு வலிமையான அதிபர் ஆளுகின்ற போதுதான் அந்த சோவியத் யூனியனை சுக்குநூறாக உடைக்கப்பட்டது. அதே போல மோடி என்கின்றவர் ஒரு வலிமையானவர் ஆளுவதாக பிம்பம் படைக்கப்பட்டிருந்ததுன்னா, இந்தி திணிக்கப்பட்டதுன்னா தென்னிந்தியாவே வந்துட்டு இந்தியாவை விட்டு இந்திய தேசிய ஒற்றுமைக்கு ஒரு ஊன விளைவிக்கும், பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கும். அதனால இந்தி இனி கூடாது. நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் போடுகின்ற நாடகத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது. இவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள். தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு இந்திய எதிர்ப்பை கையில் எடுப்பதற்காக இது உதவி செய்வதை தவிர வேற எதுக்காகாது. தமிழர்கள் இந்தியை எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். நன்றி திரு ராஜசேகர். இருங்க சார், தயவு செய்து சீப் பாலிடிக்ஸை விட்டுட்டு உண்மையை மக்கள் கிட்ட பேசிட்டு ஒரு நாள் வெளியே வாங்க பார்ப்போம். இந்திய அரசு இந்திய திணிக்கல. என்இபில மும்மொழி கொள்கைனாலும் மும்மொழி கொள்கைக்கான சாதக பாதகங்கள் பேசலாமா, அதை டிபேட் பண்ணுங்க வாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வீணா அந்த பழைய பெருமை பேசிக்கிட்டு இந்த வந்து சுப்பீரியாரிட்டி காட்டிக்கிட்டு
எங்க பசங்களுக்கு மட்டும்தான் நல்லது நடக்கணும், ஏழை பசங்க ஏழையா தான் இருக்கணும், வட இந்தியர்கள்லாம் இங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சபையில நீங்க அனுமதிச்சதே தப்பு. அந்த தப்பை நீங்க இன்னொரு முறை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இன்னொரு முறை அழுத்தமா அதை சொல்றேன். பாருங்க, don't do that, don't do that. அப்புறம் நானும் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினேன்னா அது நல்லாவே இருக்காது. எனக்கு தமிழ் பற்று இருக்கு, தமிழ் மக்கள் மேல எனக்குள்ள அக்கறை ஜாஸ்தி இருக்கு, அதன் வழியில நான் பேசுறேன். எம் மக்கள் தன்னுடைய லாங்குவேஜ்ல மருத்துவ கல்லூரியில படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் அதை பேசுறேன். தமிழ் எங்க பிள்ளைங்க தமிழ் சார் அமைதியா இருங்க சார். எங்க மக்கள் தமிழ்ல படிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நிறைவான கருத்து குறிப்பிடலாம் முடிச்சிட்டாரு. எங்க மக்கள் தமிழ்ல ஆசைப்படுறோம். மொழி வழியா தமிழை நாங்க திணிக்கிறோம், தமிழை திணிப்போம். நன்றி. திரு இள புகழேந்தி சார், உங்களுடைய நிறைவான கருத்து. இள புகழேந்தி சார், உங்களுடைய நிறைவான கருத்து. பிஜேபி குடும்பத்துல பாவம் பெற்றோர்களை கேட்டுக்கிறார். ஒருத்தவங்க 2 பேரும் இந்த மாதிரி கட்சியில இருந்து பிள்ளைங்களுக்கு தமிழ் சொல்லி தர மாட்டாங்களாம், சமஸ்கிருதம் சொல்லி தர போறாங்களாம். போய் சொல்லி கொடுங்க, பாவம் அந்த குழந்தைங்களை வீணாக்காதீங்க. நாங்க சொல்ல விரும்புவது சார், இன்றைக்கும் இப்பொழுதும் தமிழ்நாட்டில் சரியாக இருக்கும் பொழுது பிஜேபி ஏன் இதை பண்ணுது தெரியுங்களா? நம்ம தம்பி ஏடிஎம்கே தம்பி கூட சொன்னார், எது கட்டாலும் எங்களை போய் சேர்த்து. நான் ஒண்ணு சொல்றேன், தமிழ்நாட்டில் தேர்தல் வர இருக்கிற நேரத்தில் எல்லா நிதிகளையும் நிறுத்தி விடுங்கள், அரசு கஷ்டப்படட்டும், அரசு துன்பப்படட்டும், மக்களிடம் எதுவும் போக முடியாம செய்ய திட்டம் போட்டு செய்துகிட்டு இருக்கிற வேலை பிஜேபி செய்து. நன்றி சார். இந்த கொள்கையில நன்றி. நம்ம நிகழ்ச்சி நிறைவு பண்ணணும். நம்ம நிகழ்ச்சி நிறைவு பண்ணணும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பேசலாம். உங்களுடைய நிறைவான கருத்துக்கு நன்றி. நிகழ்ச்சி வந்து பங்கேற்ற அனைவருக்கும் ராசிக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நேர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பங்கேற்ற பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.